நீஃப்லிமாலய நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக். என் அருகில சக்தி சரவணன். வணக்கம். நாங்கள் ரெண்டு பேரும் இன்னைக்கு பார்க்க போகிற படம் கொட்டு காளி. கொட்டுக்காளி. உங்களுக்கு முன்னாடி சொல்லணுமேங்கிறது தான். ஏதாவது ஒன்று பண்ணணும்ல வித்தியாசமா. கொட்டுக்காளி. நீங்கள் ஒன்று தேட்டர் காலியா அப்படின்னு கேட்டுறாதீங்க. கொட்டுக்காளி வித்தியாசங்கிற பேரில் நம்ம ஊரில் நடக்கிற அந்த மிடில் கிளாஸு கீழே இருக்க குடும்பங்களில் நடக்கிற விஷயங்களை வெளிநாட்டில் காட்டி விருதை வாங்கிட்டு வந்து நம்மளை பாடாப்படுத்தி படம் எடுங்கன்னா சூரி 2 படம் அவ்வளோ பிரமாதமாக நடிச்சிருந்தார். அவர் ஆக்ஷன் ஹீரோவாக ஜொலிக்க வேண்டியவர், ஜொலிச்சார், இனிமேல் ஜொலிப்பார். இந்த ஒரு படம் இது எப்போ முன்னாடி கமிட் ஆனதா பின்னாடி கமிட் ஆனதா தெரியல. அதாவது நடிக்க ஸ்கோப் இருக்குது, நான் நடிக்கிறேன் அப்படிங்கிறது வேற. அதே மாதிரி இந்த அண்ணா பெண், அந்த பொண்ணு ஹிந்தி, மலையாளம், கன்னடம், தெலுங்கு கூட பண்ணியிருக்கு ஒரு படம். அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். அதை பேய் பிடிச்ச மாதிரி உட்கார வச்சு, நம்ம ஊரில் அழுக்கு பொண்ணுங்க இருக்காது, அதை விட கொடுமையாக அதை காட்டி இந்த படத்தோட ப்ரெஸ் மீட்லலாம் அந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்குங்கிறாங்க. பேய் பிடிக்கல, காதல் பிசாசு பிடிச்சிருக்கு. அதை ஒருத்தன் கதை தான். சூரி தன்னோட முறை பொண்ணை கட்டிக்க விரும்பி, தாய்மாமனோட பொண்ணை கட்டிக்க விரும்பி 4 காசு சம்பாதிச்சுட்டு வரலான்னு வெளிநாடோ வெளியூரோ போயிருக்காரு. இதெல்லாம் டயலாக்ல வந்த அன்னைக்கு இந்த பொண்ணு வந்து அப்பயே 12ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் படிக்கிறப்பே படிப்பு முடிச்சு கல்யாணத்தை பண்ணி வைங்கன்னு ஊரில் சொல்கிறாங்க. இல்லை நல்லா படிக்கிற பிள்ளைய எதுக்கு எடுக்கிறீங்கன்னு இவர் தான் ஃப்ரீடமாக படிக்க சொல்கிறாரு. சொல்லிவிட்டு ஒரு வெளியூருக்கு வேலைக்கு போயிடுறாரு. இப்போது வந்து பார்த்தா இந்த பொண்ணுக்கு கூட படித்தவங்க கூட காதலா காமமா அதையும் சரியாக சொல்லலை. காதலா காமமா அது இடையில ஒரு வார்த்தை வரும்ல, சொகப்பட்டிருப்பான்னு நினைக்கிறேன்னு, ரெண்டும் கலந்தது ஏதோ ஒன்று. இதெல்லாம் எப்படி இருக்குன்னா நம்மளை நாமளே அயல் நாட்டில் அசிங்கப்படுத்திக்கிற மாதிரி எல்லா ஊர்லேயும் இருக்குது. பாலிய ஸ்நேகம், பாலிய செக்ஸ் எல்லாம். இதை எடுத்துட்டு போய் அங்கே விருது வாங்கணும் இங்கே விருது வாங்கணும்னு நான் கூட எதோ பெருசாக கண்டுபிடிச்சி எதுக்கு விருது இம்ப்ரெஸ் பண்ணி ஓப்பனிங் சீனு ஒரு அம்மா சூரியோட சொந்தக்காரங்க தான். அங்கே இருக்கிற வீதியில் இருக்கிற சாமிக்கு ஏதோ ஒரு சூடத்தை கொளுத்தி வச்சுட்டு விடிய கால நேரம் குழுங்க நடக்குது. நமக்கு இங்கே குழுங்க மாட்டேங்குது. இல்லை கொஞ்சம் வாட்ட சாட்டமாக இருந்தாலும் உட்காந்து பார்த்துட்டு இருக்கலாம் 10 நிமிஷம் ஷார்ட்டை. அது பாவம். வெடிகால் 4 மணிக்கு கருப்பு ஏற்றுறாங்க, 6 மணிக்கு பொழுது விடியுது போயிட்டு இருக்குது. அது நடக்கிற 2 ஹவரும் இதுதான் சீனு. 20 நிமிஷமா அதே காட்டுறாங்க. கட் பண்ணால் அவங்க எல்லாம் கிளம்பி ஒரு ஆட்டோவில் 3 பைக்கில் 3-4 பைக்கில் 3 பைக் ஒரு ஆட்டோ, ஷேர் ஆட்டோ, அதுவும் பெரிய ஆட்டோ. இங்கேருந்து போயிட்டு குலதெய்வம் கோயிலுக்கு காட்டுக்குள்ளார பூந்து போகிறாங்க. வழி நடுக்க கேள்வி கேட்குறாங்க. இடையில ஒரு டிராஃபிக் போலீஸ்லாம் வர காமிக்கிறாங்க. என்னப்பா எங்கள் சாமி கும்பிட போகிறோம், பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்குது அப்படின்ட்டு அழைச்சிட்டு போகிறாங்க. கட்சியில் ஒரு கோழி சேவலையும் கூட கூப்பிட்டு போகிறாங்க. அந்த சேவலுக்கு சீக்கு பிடிக்குது. அதை தட்டி ஊதி அந்த சேவலுக்கு இவன் ஊதுறான், இந்த பொண்ணுக்கு அங்கே அந்த சாமியார் ஊதுறாரு. ஊதி எதோ எடுக்கிறாரு. ஆடியன்ஸ் பிடிக்க முடியுமா? அந்த மாதிரி எழுப்புன. அதாவது சூரியோட நடிப்பு பிரமாதமாக இருக்கு. அந்த அண்ணா பெண்ணை வந்து அந்த அழகிய அசிங்கமா காட்டியிருக்காங்க. அது வந்து ஒருத்தன் நம்பி விட்டுட்டு போனே, அவன் பாட்டு பாடணுன்னு தான் அந்த டென்ஷன் ஆகும் வண்டியில வர்றப்ப. அதெல்லாம் இயல்பு. அந்த அக்கா தங்கச்சி கேரக்டருங்க கூட அருமையா நடிச்சிருக்காங்க அந்த கிராமத்துல. எனக்கு என்ன வருத்தம்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு தமிழ் சமூகம்னா இப்படிதான் இருக்கும் போட்டிருக்குன்னு அவன் நினைச்சுப்பான் ஃபாரின்ல. இப்ப நம்மளாம் இதுல வந்து கெத்தா உட்காந்து பேசிட்டு இருக்கோம். இந்த தமிழ்னு அவன் மறந்துடுவான். இவனுங்கெல்லாம் பிச்சைக்கார பசங்க போட்டிருக்கு அப்படின்னு படம் எடுத்து அங்கே காமிச்சிட்டு நீ விருதை வாங்கிட்டு வந்து அந்த படத்தை எங்களுக்கும் போட்டு காமிச்சு இது ஓடுன்ற நம்பிக்கையில் தேட்டருக்கு கூட்டு போகிறதுக்கு பாருங்க. அது இன்னும் வெறும் கொடுமை தான். நான் என்ன கேட்குறேன், சிவகார்த்திகேயன் தயாரிச்சிருக்கிறாரு. இப்போ நான் கதையே கேட்கல, கூழாங்கல்ல பார்த்தும் கூழாங்கல்லாவது கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும், நல்லா இருக்கும். இதே மாதிரி நடப்புறது தான். ஆனால் இருந்தாலும் அந்த பையன் அப்பா பையனுக்குள்ள அந்த பாசம் கரெக்டாக இருக்கும். இதில் சரி இவ்வளோ எடுத்தாங்களே, கிளைமாக்ஸ்னு ஒன்றே இல்லைங்க படத்தில். அதாவது சினிமா லாஜிக்கை மீறுங்க.
வேண்டான்னு சொல்லல. அதுக்காக கிளைமாக்ஸ் கூட வைக்காமையே ஒரு படம். எங்களுக்கு முடிவு என்ன, அந்த பொண்ணை பேய் அடிக்கிறவன் பசஞ்சிருவான்னு கிளம்பி வந்தாரா சூரி, இல்லை அந்த பொண்ணுக்கு அப்படி ஒரு தொடர்பு இருக்கு அவங்க கூடயே கல்யாணம் பண்ணி வைப்போன்னு கிளம்பி வந்தாரா? ஏன் இங்கேருந்து கிளம்புனாரு? அதுக்கு ஒரு ரீசனே இல்லை. அதாவது இது தெரியாமல் பயந்து வந்தாரா, பயமுறுத்திடுவான்னு வந்தாரா, இது புரியாமல் நமக்கு கொடுத்த காசுக்கு நம்ம பிரஷோவில் பார்த்து அதை விட்டுருங்க. ஆனால் இந்த படத்தை நம்பிக்கையோட 4 நாளைக்கு முன்னாடி போட்டாங்க பாருங்க. பத்திரிகையில் இருக்கவங்களாம் நீங்கள் என்ன பண்ணாலும் பாராட்டுவோன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? படம் எடுக்கிறதுன்னு ஒரு இதுவாக பண்ணுங்க. அவர் வினோத் ராஜா இருக்கட்டும், சிவகார்த்திகேயனாக இருக்கட்டும், சூர்யா இருக்கட்டும், இதில் நடிச்சிருக்க அந்த அண்ணாபெண்ணோட அப்பா பெரிய ரைட்டரு கேரளாவில். அவரெல்லாம் எப்படி இந்த கதையை கேட்டு முடிவில்லா ஒரு கதை. இல்லை முதல்ல அவங்க தமிழ் சினிமா சிவகார்த்திகேயனா ஒத்துனுப்பாங்க. பாவம் அந்த படம் ப்ரீவியூ அந்த அம்மா பார்த்துச்சுன்னா பாவீங்களா? எனக்கு என்னமோ இந்த படத்தை மிஸ்கின்னு, இந்த படத்தை மிஸ்கின்னு, அந்த படத்தோட ஆடியோ ரிலீஸோ ட்ரெய்லர் ரிலீஸோ சத்தியத்தில் நடந்தது. சிவகார்த்திகேயன் கால் ஷீட் வேணுங்கிறதுக்காக அவர் படம் எடுக்கிறதுக்கு எனக்கு PS வினோத் ராஜை இப்படி ஒரு படம் என் வாழ்நாளில் பார்த்ததில்லைன்னாரு. அடுத்து இன்னொரு படத்துக்கு சொன்னாரு, நான் அந்த பயத்தோடய நேற்று அந்த படத்துல உட்காந்து அது கொஞ்சம் காவந்து பண்ணிடுச்சு. ஐயோ மிஸ்கின் பாராட்டுனா இனிமேல் அந்த படத்துக்கு போக கூடாதுன்னு ரசிகர்கள் முடிவு எடுத்துட போறாங்க. அதாவது ஆன்டி பப்ளிசிட்டி ஆகிப்படும் இந்த மாதிரி விஷயங்கள். இது தேவையில்லாத, அதாவது ஏதோ எடுத்தீங்க, விருது வாங்கினீங்க, அதை இங்கே போட்டு காட்டணும்னு ஆசைப்பட்டீங்க, அதுக்கு எதுக்கு செலிபிரிட்டிக்கெல்லாம் போட்டு காட்டி அவங்களையும் பொய் சொல்ல வச்சு? பத்திரிகைக்காரங்க பொய் சொல்ல மாட்டாங்க. படத்தில் சில ஷார்ட்ஸ் பிரமாதம், ஆனால் நீண்டு கொண்டே போகுது. படம் போயிட்டே இருக்கு, ஆட்டோ போகுது வருது சாமியார் அங்கே அப்படியே படத்தை நிறுத்திடுறீங்க. இப்போ நம்ம என்னன்னா இது கூட நம்ம ஏன் பேசுகிறோம்னா, இது தியேட்டர் படம். தியேட்டரில் காசு கொடுத்தோம்னா வெறுத்து போடுவாங்க. அந்த அம்மா பேடு வச்சுக்கிறதையும் அந்த பொடியை ஆகி போயிருந்தும் பார்க்கறதுக்காக டிக்கெட் எடுத்துட்டு உட்காரோம். இப்போ நீங்கள் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறது நம்ம பேசியிருக்கே மாட்டோம். இது படங்க ஓடிடி ரிலீஸ் ஆகுது பாருங்க அப்படின்னு நம்ம விட்டுருக்கலாம். ஆனால் காசு கொடுத்து பார்க்குற மனநிலை எப்படி இருக்கும்? பென்சஸ் பேட் வைக்கிறதெல்லாம் போய் ஒரு சீனா வச்சு கருமம். ஒண்ணுக்கு சூரி ஒண்ணுக்கு இருக்கிறது ஒய்யால. நீங்க எடுத்த படத்துக்கு நான் பேசுற ரிவ்யூ சரிதான், ஒன்றும் தப்பு கிடையாது. எனக்கே கூசுது சொல்றதுக்கு எல்லாத்துக்கும். அடுத்து இந்த பொம்பளைங்க பாத்ரூம் போறாங்க, கேமரா பின்னாடி எடுத்துட்டு போனா டே காட்டிக்கிட்டு போடாதீங்கடா அப்படிங்கிற லெவல்ல இருக்குது. நீங்க புதுமை பண்றேன்னு சொல்லிட்டு உலக சினிமான்னு சொல்லிட்டு உள்ளூர்ல அசிங்கப்படுத்துறாங்க. உள்ளூர கொண்டு போய் உலகத்துல வச்சு அசிங்கப்படுத்துறது, இதெல்லாம் எவ்வளவு தவறு தெரியுமா? தயவு செய்து ஊழாங்கல் மாதிரி படம் கூட எடுங்க. கொட்டுக்காளி மாதிரி படங்களை எடுத்தீங்கன்னா அதை தேட்டருக்கு கொண்டு வந்தீங்கன்னா தேட்டரு காலின்னு தான் சொல்ல வேண்டியிருக்கும். அதை புரிஞ்சுக்கோங்க. காலியாக தான் இருக்கு. ஆமாம், சூரி, அண்ணாபென் உங்களோட உழைப்பு உண்மை அபிரிதமானது. PS வினோத் ராஜும் வித்தியாசம் ட்ரை பண்ணியிருக்கிறாரு, அது ஓவராகி போச்சு. அதுதான் இந்த படத்தை சிவகார்த்திகேயன் என்ன மூடில் தயாரித்தாரோ அவருக்கே வெளிச்சம். ஓகேவா? கலையரசு அவர் தான் கோ ப்ரொடியூசர். கணேஷ் சிவா அவர் தான் இந்த படத்தோட படத்தொகுப்பாளர். அவர் கத்திரியை பிடிங்கிட்டு உட்கார வச்சிருப்பாங்க போல் இருக்கு எடிட்டிங் டேபிளில். டிஓபி சக்தி எதுக்கு மியூசிக் இல்லைன்னு நீங்கள் அந்த மாதிரி எடிட்டிங் எல்லாமே இருந்திருக்கலாம் போல். சக்தி அவர் தான் டிஓபி. அடுத்த புதுமை அதை கூட பண்ணாலும் பண்ணுவாங்க. மியூசிக் இல்லை, எடிட்டிங் இல்லை, கேமரா இல்லாமல் கூட படம் எடுப்பாங்கப்பா நம்ம ஆளுங்க. சக்தி அவரோட ஒளிப்பதிவு நல்லா இருந்தது. மொத்தத்தில் அந்த ஆட்டோலேருந்து அந்த ஊர் அந்த ஜந்துக்கள் பொந்துக்கள் எல்லாமே நல்லா நடிச்சிருக்குது. 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் கொட்டு காலி, தியேட்டர் காலி அப்படின்னு சொல்லி விடைபெறுறோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.